பூட்டி தான் இருக்குது. நான் வேணால் உங்களுக்கு லைட் சடன் ஆஃபு லைட்டு அந்த கேட்டு டச் பண்ணதுக்கப்புறம் சடன் ஆஃப் அந்த லைட்டு. இருந்தாலும் வந்து நம்மளுக்கு அப்படி எதுவும் தெரியல. நம்ம பின்னாடி யுவராஜும் இருக்கார். யுவராஜ் தெரியறாரான்னு தெரியல. பூட்டி தான் இருக்குது. நான் வேணால் உங்களுக்கு லைட் சடன் ஆஃபு லைட்டு அந்த கேட்டு டச் பண்ணதுக்கப்புறம் சடன் ஆஃப் அந்த லைட்டு. எங்களுக்கே ஜஸ்ட் இப்போ ஒரு பீதி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், இவ்வளோ நேரம் அந்த லைட் நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த லைட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பிளிங்க் ஆகிருக்கு, மரத்துக்கு கிட்ட இருக்குது. இவ்வளோ நேரம் எங்களுக்கு எந்த பயமும் இல்லாமல் இருந்தோம் நாங்கள். யுவராஜ் இப்போ சொல்லு ப்ரோ, நீ எதுனா சொல்லு. நான் சொன்னால் நிறைய நம்ப மாட்டாங்க, சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வெளிச்சம் இல்லை, லைட்டுக்கிட்ட வந்து சத்தியமாக நான் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் நான் எதாச்சும் தான் ப்ரோ தொட்டேன். இல்லை நீ டச் பண்ணிட்டல. சரி, நானும் இப்போ நீ மட்டும் டச் பண்ணி உனக்கும் இதாகக்கூடாது, எனக்கும் ஆனால் பரவாயில்ல, 2 பேருக்கு இப்போ இதானாலும் பிரச்சனை இல்லை. சரி, நானும் கேட் அகைன் டச் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா? நான் கேட்டு டச் பண்ணி யுவராஜ் டச் பண்ணிட்டுறேன் ஆல்ரெடி. நான் ஒன் டைம் அகைன் டச் பண்ணிடுறேன். ஏன்னா 2 பேரும் டச் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஒருத்தருக்கு எது ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். பட் ஆனால் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. உள்ள கிட்ட வந்ததுக்கப்புறம் லைட் அழிஞ்சு நம்மளுக்கு எரியுது. சரி, நானும் தொட்டும் நல்லா ஆட்டியும் விட்டுட்டேன் கேட்டை. சரி, ஓகே, பார்ப்போம். பை வாக்கில் போயிட்டு பார்ப்போம். நம்ம இதுவும் எடுத்துகிட்டு வரல கையில், கேம் மட்டும் தான் எடுத்துகிட்டு. கேம் வேறு எதுவும் எடுத்துகிட்டு வரல. பார்த்தீங்கன்னா ரோடு தெரியும் உங்களுக்கு, ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா கேம் இப்போ ஆனில் போட்டதுனால ஆஃப் ஆகிடுச்சு. கேம் வந்து பிளாக்காக தான் இருக்கும், எங்களால் பார்க்க முடியாது. பட் ஆனால் எங்களுக்கு எந்த இதுவும் நடக்கக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா எங்களுக்கு அந்த கேட்டை டச் பண்ணோடனே ஒரு டக்குன்னு ஆஃப் ஆச்சுல. ஏன் சத்தியமாக நாங்களே நம்பலைங்க லைட் ஆஃப் ஆகும். நாங்கள் இது வந்து கவர்மெண்ட் இது, நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அந்த லைட்டை. பட் ஆனால் நடந்து போகிறப்ப ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் மட்டும் இருக்க மாதிரி இருக்குது. அந்த உடம்பு சிலுக்குன்னு சொல்லுவாங்களே, அதை மாதிரி இருக்குது. பார்ப்போம். இல்லை, அமைதியாக இருக்குது. நம்ம பேச நம்மளுக்கே எப்படி கொஞ்சம் அதில் ஹாரன்ஸ் வந்தான். பட் ஆனால் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்க மாதிரி தான் இருக்குங்க. ஒரு பைக்கில் தான் எல்லோரும் போயிட்டு வராங்க, நம்ம பை வாக்கில் போகிறோம். இன்னொரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணி இருக்கோம். அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வாக்கில் வரும், ஓகேவா? பட் ஆனால் சம்திங் ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க, அது மட்டும் நிஜம்ல. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு ஏரியா. சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் இதில் வந்து உங்களுக்கு அந்த லைட் ஆஃப் ஆனது எப்படி இருக்கு? எனக்கு கொஞ்சம் ஷார்ட் நின்றுச்சுங்க, இல்லை உண்மையிலே உனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அந்த செகண்ட் எங்கே நான் அந்த கூட்டத்தோடு லாரி வருது ஏதோ ஒரு வைப்ரேஷன்ஸ் இங்கே இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்க் ஒன்று இருக்குது. பெருநகர் சென்னை மாநகராட்சி, டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி பூங்கா. ஸ்பாட் வந்து அந்த எங்களுக்கு எங்கே ஒரே ஒரு இடத்த எங்களுக்கு ஜர்க் ஆச்சுன்னா அந்த லைட்டு மட்டும்தான் எங்களுக்கு பயம் கொடுத்தது. மற்ற இடம்லாம் எங்களுக்கு பைக்கில் போகிறப்பையோ எந்த இதுவுமே எங்களுக்கு தெரியலைங்க. இவ்வளோ தூரத்துக்கு ரோடு வந்து முடிய போகுது. ரோடு கிட்ட வந்துடும், நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ரோடு வந்து ரெண்டாச்சு, இது ரோடு எண்ட் ஆக போகுது. இப்போ எங்களுக்கு என்ன ஒரு ரிஸ்கினா, இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். பைக் ஆனால் நம்ம ஆப்போசிட்டில் நம்ம அங்கே பார்க் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல பார்க் பண்ணியிருக்கோம் பைக்கை. இப்போ நம்ம திரும்பி அகைன் வந்து எங்களுக்கு போகணும். எங்களுக்கு வரும்போது எந்த இதுவும் எங்களுக்கு பிரச்சனை நடக்கலை, எந்த இதுவும் பயம் எங்களுக்கு இல்லை. பயம் இருந்துச்சு, பட் ஆனால் அப்படியே ஒரு இது கிராஸ் பண்ணி வந்துட்டு வேஸ்டேஜ் வந்துட்டு கொஞ்சம் ஒரு அந்த வைப்ரேஷன் கம்மியான மாரி இருக்குது எங்களுக்கு. ரோடு உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்றேன். டிமாண்டி காலனி ஸ்ட்ரீட். நிறைய பேர் நம்ப மாட்டீங்க, வந்தீங்களா வரலீங்களான்னு. டிமாண்டி காலனியோட ஸ்ட்ரீட் ஸ்டார்டிங் எட்ஜ் பாயிண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ways வர மாதிரி வருது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டு தான் டிமாண்டி காலனி. இப்போ தான் நாயெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் குலைக்குது, இப்போ தான் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது போகிறதுக்கு. சரி, ஆகிய இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே போகும்போது இப்போ கொஞ்சம் பீதியாக இருக்குது எனக்கு. சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அகைன்.
இங்கேருந்து பார்க்கறதுக்காக ரோடு ரொம்ப ஒரு அது எப்படி சொல்கிறது ஹாண்டடாக இருக்க மாதிரி இருக்குது. அங்கேருந்து வரப்போ நம்மளுக்கு எந்த ஆனால் டிமாண்டி காலனி நம்ம இருந்து வண்டி ஸ்டாப் பண்ணிருக்கோம், நிறுத்திருக்கோம். அங்கே தான் டிமாண்டி காலனியே இருக்குது. கொஞ்சம் டெரராக இருக்குது. இப்போ பார்க்க தான் கொஞ்சம் ஏன்னா எங்களுக்கு வர்றப்போ எந்த வைப்ரேஷன்ஸ் இருந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கு எங்களுக்கு. என்ன வர உடம்பு சுற்றி ஏதோ ஒரு மாதிரி ப்ரெஷர் எனக்கு அந்த உடம்பு சிலுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு அது மாதிரி ஆகுது. ப்ரோ அன்டைமு இதை மாதிரிலாம் சொல்லாத, உங்கள் அம்மா அப்பாலாம் வீடியோ பார்ப்பாங்க. இதோ பார்த்தீங்கன்னா இது வேறு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இதில் வந்து ஆள்லாம் தங்கியிருக்காங்க. இது டிமாண்டி காலனி இல்லை, இது டிமாண்டியோட காலனியோட ஆப்போசிட், அப்படியே பக்கத்தில் இருக்க ஏரியா, பக்கத்து வீடுன்னு சொல்லலாம். இப்படி ஆனால் அப்படியே ஆப்போசிட்டில் பில்டிங்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் கேமில் அவ்வளோ தூரத்துக்கு இது பண்ண முடியாது, உங்களுக்கு தெரியாது கிளியராக, அதனால தான். பட் பார்ப்போம் இப்போ கரெக்டாக இருக்குன்னா உங்களுக்கு இந்த சின்ன காம்பவுண்ட் இருக்குல்ல, இந்த சின்ன காம்பவுண்ட் வந்து வேறு ஒரு வீடுக்கு, பெரிய காம்பவுண்ட் தான் டிமாண்டி காலனி வரும். ஏன்னா அதுக்கு ஹைட்டாக தான் போட்டிருக்காங்க செவுர் எல்லாமே. ரிஸ்கியான பிளேஸ் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறோம். டிமாண்டி காலனி இருக்க இடத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறோம். வந்தாச்சு உள்ள. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷட்டர்லாம் போட்டு இந்த இந்திக்காரெலாம் வந்து வேலை செய்வாங்களே அவங்களுக்குலாம் இது பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதில் யாரும் ஸ்டே பண்ணல. எங்களுக்கு அதுவே நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த வண்டியில் வர்றப்ப எங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக இருந்துச்சு, என்னடா இது அப்படின்ட்டு. பட் ஆனால் இதெல்லாம் பார்க்குறவங்க பண்ணிக்குவாங்க வந்தாங்க உள்ள. சி கொஞ்ச நேரத்தில் பயங்க சரி அல்ல விட்டுருச்சுங்க. சரி அல்ல விட்டுருச்சுங்க கொஞ்ச நேரத்தில். ஃபேஸ் எக்ஸல் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஒரு ஹாண்டடான ஃபேஸ் நல்லா காலை வந்து என்ன பண்ணி யுவராஜ் கேமரா பிடிச்சிக்கோ, உன் ஃபேஸ் கவர் பண்ணி கொஞ்சம் நாள். ஹலோ இந்த நேரத்தில் எவங்க கால் பண்ணுறாங்க அவங்களாம் கட்டையாலே அடிக்கணுங்க. 10 நிமிஷத்தில் உயிர் பயத்தை காட்டாங்க. சரி எங்க இப்படி பண்ணுறானுங்க இவனுங்களாம். கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் இருக்கலாம். ஒரு ஹார்ட் அட்டாக்ல போய் சேர்ந்தா என்ன பண்ணுறது? சத்தியமாக சொல்கிறேன், கேமரா கொஞ்சம் கிளியர் இருக்கும். ஏய் சரி என்னையா நீ லைட்டு எரியவே இல்லை ப்ரோ. இங்கே ஒரு லைட் எனக்கு எங்கே ப்ரோ இருக்குது? அங்கே தான் இருக்குது. ஒரு வழியாக வந்து இந்த ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆச்சு. அகைன் பாதி தூரம் கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கப்ப எனக்கு மொபைல் ப்ரோ இது நம்ம ஆதித்ய வர்மால பிஜிஎம் ஒன்று வரும், அந்த பிஜிஎம் தான் இங்கே ஒன்று வச்சுருக்கேன். அப்பா சரியான அள்ளு விட்டுருச்சுங்க அந்த இடத்துல வர்றப்ப. கொஞ்ச நேரத்தில் உனக்கு எப்படி இருந்துச்சு? கிறுக்குன்னு தூக்கி வாரி போட்டுச்சு எனக்கெல்லாம். சரி ஓகே ஃபேமிலி, இந்த சத்தியமாக மூச்செல்லாம் அடைச்சி தான் ஒரு இடத்துல, அந்த இடத்துல ஒரு மேபி தெரியல நம்மளுக்கு, மற்ற டைமில் கால் வந்திருக்கலாம். பட் ஆனால் அந்த இடத்துல வந்தது வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, மேபி தெரியல. இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது எப்படியும் மொபைலை சைலண்டில் போட்டேன். ஒரு மெயினான விஷயம் சொல்கிறேன், மொபைலை சைலண்டில் போட்டுருங்க. என் ஃபேஸ் வந்து கிளியராக தெரியுதான்னு தெரியல, நான் வெளிச்சத்துக்கு வந்துடுறேன். கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருந்துச்சு போயிட்டு வரப்போ. ரிஸ்கினா எங்களுக்கு அந்த மாதிரி பயம் எதுவும் தெரியல. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கையெல்லாம் உதறுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபோன் காலால் தான் எங்களுக்கு கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிருக்கு. சரி ஓகே ஃபேமிலி, நம்ம இதேமாதிரி ஹாண்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நாலு வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நம்ம இதே மாதிரி சென்னையில் வேறு எதனா பிளேஸ் இருக்குது, உங்களுக்கு எதனா போயிட்டு அந்த இடத்துக்கு உங்களால் போக முடியல, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கன்ஃபார்ம் நாங்கள் அங்கே போயிட்டு என்ன இருக்குது அப்படின்றத வந்து ஹாண்டடான பிளேஸாக இல்லை நார்மல் பிளேஸ் தானா, விசிபிளான பிளேஸ் தான் அப்படின்ற மாதிரி போய் பார்க்கணுன்னா உங்களை நாங்கள் போய் என்ன நடக்குது கமெண்ட்டில் போடுங்க. எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம யுவராஜை நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணது கிடையாது, ஏன்னா யுவராஜை நான் நிறைய வ்ளாகில் காமிச்சது கிடையாது. இதுதான் யுவராஜோட ஒரிஜினல் ஃபேஸ். என்கிட்ட வந்துருங்க பார்த்துக்கோங்க. யுவராஜை நான் எதுவும் காமிச்சது கிடையாது வ்ளாகில் எதுவுமே, ஃபஸ்ட் டைமாக காமிக்கிறேன். ஓகேவா? இந்த பிளேஸை வந்து மார்னிங்கில் விசிட் பண்ணி பார்க்கலாம். மார்னிங்கில் எதுவும் ஹாண்டடாக இருக்க மாதிரி தெரியல. பட் ஆனால் நைட்டில் எங்களுக்கு இப்போ நடந்த 2 விஷயம் தான் ஹாண்டடு, வேறு எதுவும் எங்களுக்கு நடக்கல. ஹாண்டட்னு சொல்ல முடியாது, எங்களுக்கு அந்த ஒரே ஒரு லைட் விஷயம் தான் எங்களுக்கு ஹாண்டடாக இருந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. எனக்கு ஒரு நிமிஷம் நான் எப்படி சொல்லுவேன்னு தெரியல. எனக்கு தொட்டோட நான் ஆஃப் ஆகி விட்டுருக்கேன். கேட்டில் சுற்றி வச்சுருக்காங்களான்னு தெரியல இருக்குது. சரி ஓகே ஃபேமே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ இதில் பெல் பண்ணி 4 வச்சு ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரணும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாய் வளருது.
நம்ம வீடியோ வளருதா இல்லையா? கேமராவை கட் பண்ணணுமா இல்லையா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ரொம்ப வளர்றான். சத்தியமாக வாய ரொம்ப ரோல் ஆகுது. மறக்காமல் நம்ம சேனலில் என்னென்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் தரமாக பண்ணிவிடுங்க. இன்னும் தெரிக்க விடுற வீடியோஸ்லாம் கூடிய சீக்கிரத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். பேசுவோம். ஓகே ஃபேமிலி, பாய் 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 பாய்.